தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாமே அவன் பிரசங்கம் பண்ணியிருப்பான், தேவனை குறித்து அவர்களுக்கு அறிவிச்சிருப்பான். அப்படிதான் ஆகாரும் தேவனை அறிந்திருக்கிறாள். அவ யாருக்கிட்ட தன்னுடைய கவலைகள் எல்லாம் சொல்றதுன்னு தெரியாம அவ தேவனோடு கூட தன்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பிரேயரை அவர் கேட்டிருக்கிறார், அந்த புலம்பலை அவர் கேட்டிருக்கிறார். அதுதான் அவர் உறுதிப்படுத்துறார். அங்கலாய்ப்பை கேட்டபடியினால இன்றைக்கு தேவன் ஆகாருடைய அங்கலாய்ப்பை மட்டும் இல்லை, உங்களுடைய அங்கலாய்ப்பையும் அவர் கேட்டு உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். நீங்க கூட நினைக்கலாம், நான் ரொம்ப நாளாக ஒரு உபத்திரவத்தில் இருக்கேன், தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எப்படியாவது விடுதலை வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவர் எனக்கு இதுலேருந்து விடுதலையே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, அவர் என்னை கவனிக்கலை, என்னை சுற்றி இருக்கவங்க என்னை கவனிக்கலன்னு பார்த்தா என்னுடைய தேவனும் என்னை கவனிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பதாக எதுவும் நடக்காதது போல தெரியும், ஆனால் உங்களுக்காக தேவன் வேலை